ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு எப்பயுமே பாலமேட்ல தான் ஆரம்பிப்பாங்க. சரி. இந்த விட ஸ்டேடியத்தில் வச்சது எங்களுக்கு பெரிய இதா இருக்கு. அதனால பாலமேட் செகண்ட் ஆகி போச்சுன்னு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு பொங்கல் தை பொங்கல் ஆரம்பிச்சாலே பாலமேட்ல தான் ஆரம்பிப்பாங்க. அவனியாபுரத்துக்கு அடுத்து பாலமேடு அலானொன்றியத்துல இப்போ வந்து ஸ்டேடியத்தில் 8ஆம் தேதி ஜல்லிக்கட்டு வச்சாங்க. அதை நீங்க அரசாங்கம் வந்து முறையா பின்பற்றி பாலமேடு வச்சதுக்கப்புறம் ஏதாவது டேட் கூட வச்சிருக்கலாம். அது எங்களுக்கு மிக ரொம்ப வருத்தமான ஒரு செயல்னே. அதே மாதிரி பாலமேடுல பாத்தீங்கன்னா கிராமத்து மாடு சுத்தி இங்க ஒரு 80 கிராமம் இருக்குன்னா 80 கிராமத்து மாடு டோக்கன் கொடுத்துறோம். இப்படி கண்டிப்பா கொடுத்தணும். ஏன்னா கிராமத்து மாடு போயிட்டாலே அந்த ஊரே வந்து கொண்டாட மாதிரி ஒண்ணு. அந்த மாடு ஜெயிக்குது தோக்குது அது ஒண்ணு. அது 2வது விஷயம். எங்களுக்கு மஞ்சமலை பூமியில அந்த வாடியில் அவுக்கணும்னு ரொம்ப ஆசை. கிராமத்து மாட்டு எல்லா மாடும் அவுக்கணும் ரொம்ப ஆசை எங்களுக்கு. அதனால முக்கியமா நான் சொல்றேன், கிராமத்து மாட்டுக்கு மட்டும் எப்படியா டோக்கன் எங்களுக்கு பரிசு கூட வேணாம். எங்களுக்கு அந்த மாடு அவுத்தா போதும் வந்தா போதும் அவ்வளவுதான் எங்களுக்கு. அடுத்து ஒண்ணு வீரர்களுக்கு வந்து இப்ப காயம்பட்ட உடனே வந்து முறையா வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு இந்த கோரன் வண்டின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல்ல இருந்து அது இன்னும் வைக்கவே இல்லை. போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாலமேட்டை சேர்ந்த அரவிந்த் ராஜ் வந்து ஒரு முறையான மருத்துவ இது இல்லாதனால இறந்து போயிட்டாப்ல. நீங்க அந்த வண்டியை வச்சிருந்தீங்கன்னா அப்பயே அந்த உயிரை காப்பாத்திருக்கலாம். இன்னும் அவங்க குடும்பத்துக்குமே அரசு வந்து எந்த ஒரு நிதி உதவியுமே தரலனே. அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே அரசாங்கம் வந்து அவங்க கவனிக்கவே இல்லை. ஏதாவது அறிவிச்சிருந்தாங்களா அவங்களுக்கு? அவங்க அரசாங்கம் பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு முறையா ஒரு வீரர் இழந்திருக்காங்க, அந்த குடும்பத்தை வந்து ஆறுதல் கூட சொல்லனே. அது ரொம்ப வருத்தமா இருக்குனே.